குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். 6ஆம் வகுப்பு இயல் மூன்று முழுவதுமே கல்வியை பற்றியும் கல்வியோட பெருமைகளை பற்றியும் தான் படிச்சுட்டு வர்றோம். கல்வி நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது, அப்படிப்பட்ட கல்வியை நம்ம எப்படி போற்றி புகழணும் அப்படின்னு பார்த்தோம். நம்மளோட துன்பம் எல்லாத்தையுமே அகற்ற ஒரு மாபெரும் சக்தி எதுன்னு பார்த்தோம்னா அது கல்வி தான். அப்படிப்பட்ட கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி கல்வி கண் திறந்தவர்னு ஒரு மாபெரும் தலைவரையும் மனிதனை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அப்படி யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல சொல்லுவீங்க. ஆமா, கல்வி கண் திறந்தவர்ன்ற தலைப்பு அவரை தவிர வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. இந்த கல்வி கண் திறந்தவர்ன்றது உண்மையிலே அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னு பார்ப்போம். நிகழ்வுகள் மூலம் அவங்க ஏன் அப்படி அந்த கல்வி கண் திறந்தவர்னு அந்த தலைவரை சொன்னாங்க அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கல்வி நிலையங்கள் என்னன்னா காலங்கள் தோறும் மாறி வருது. ஏன் கல்வி நிலையங்கள்னா எதை மீன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஸ்டியூட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் கல்வி நிலையங்கள்னு இந்த இடத்துல சொல்றாங்க. அது நம்ம பாருங்களேன் எப்படிலாம் இருந்துச்சு. பழைய காலங்கள்ல குருகுலம் இருந்துச்சு, ஆசிரியர்களோட மடாலயங்கள் இருந்துச்சு, ஆசிரியர்களோட இல்லங்கள்ல தங்கி அங்கதான் நம்ம போய் எல்லாருமே படிப்பாங்க. படிச்சுட்டு அவங்களோட எஜுகேஷன் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. அது வரையும் அவங்க அந்த குருகுலத்துல தான் படிப்பாங்க, படித்து ஆகணும். அதுலதான் அரசர்களோட மகள்கள், மகன்கள், அதுல மேலானோர்கள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஹிஸ்டரி வரலாறு கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. மடாலயங்கள்ல கல்வி எப்படி இருந்தது, குருகுலத்துல இருந்தது, அததான் கல்வி நிலையங்கள். அப்படிலாம் படிச்சுட்டு தான் வந்தாங்க. அப்படி அந்த மாதிரி கல்வி நிலையங்கள் இருந்தது இல்லையா. அப்புறமே ஒரு பொதுவான இடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்ப டெவலப் ஆகி பள்ளிக்கூடங்கள்லாம் என்ன செய்து மாறி இருக்கு. முதல்ல பள்ளிக்கூடங்கள் ஏதோ ஒரு எண்ணிக்கையில தான் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே ஸ்கூல்ஸ் பார்த்தா நம்ம வீட்டுக்கு நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இல்லை 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள மேக்சிமம் நம்ம ஸ்கூல்ஸ் பார்க்க முடியுது தானே. எல்லார் வீட்டு பக்கத்துலயுமே நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்கு தானே, கண்டிப்பா இருக்கும். அப்படி எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா என்ன செஞ்சிருச்சு இப்ப இருக்கு. அளவுக்கு அதிகமானா அப்ப இருந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ என்னது ஸ்கூலோட எண்ணிக்கை கல்வி நிலையங்களோட எண்ணிக்கை அதிகமாவே இருக்கு. அந்த கல்வி நிலையங்கள் அதிகமானதுக்கு காரணமாக அமைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு மாபெரும் பங்காற்றியவர் யாருன்னு பார்த்தா என்ன சொல்லலாம், நம்மளோட தலைவர் காமராஜர் அவர்கள் ஐயா. ஓகேவா, அவங்க தான் என்ன செஞ்சு கல்வி கண் திறந்தவர். ஏன் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை படிக்காத மேதை அப்படின்னு சொல்றாங்க. என்னது படிக்காத மேதையா, அவரா கல்வி கண் திறந்தார் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, எந்த ஒரு விஷயம் நம்ம கிடைக்கலையோ அதை மற்றவங்களுக்கு அளவுக்கு அதிகமா கொடுக்கும் போது அதுக்கு அதுக்கான கிரெடிட் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. நமக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னும் போது அவருக்கு ஒரு சூழ்நிலையினால அவங்களோட கல்வி முழுமையடைய முடியல. அவங்க என்ன செய்யறாங்க, படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பின்னாட்கள்ல அதோட வழியும் அந்த நம்மளோட எஜுகேஷனல் எப்படி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா கிளாஸ்ல, கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதை உணர்ந்த காமராஜர் ஐயா அவர்கள் பல நல உதவி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பா எல்லாரும் படித்தாகணும். குழந்தைகள் படிக்கிறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாயோட இடத்துலையும் தந்தையோட இடத்துலையும் முன்னாடி நின்று அவங்க என்ன செஞ்சாங்க. அப்படி அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, நீங்களா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஒரு என்ன சொன்னா ஒரு கிராமம் இருக்கு. அங்க என்ன அதுக்கு பிள்ளைகள்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க, சிறுவர்கள்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்க காமராஜர் ஐயா அவர்கள் மகிழுந்துன்னா என்னடா, இந்த இருக்கு இல்லையா இந்த வண்டி கார், அதுல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகாம விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அவர் கீழே இறங்கி அந்த பசங்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, குழந்தைங்கள்ட்ட. ஏன் ஸ்கூலுக்கு போகல, உங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடம்லாம் இல்லையா அப்படி சொன்னா அந்த குழந்தைங்க சொல்லுது, ஆமா எங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் கிடையாது. பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, நாங்க பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் நாங்க எல்லாரும் என்ன செய்வோம், படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதை காமராஜர் ஐயா நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலா எதுக்காகனா அவர் ஒவ்வொரு இடத்துலயுமே குழந்தைகளையுமே எதான் சொல்றேன், கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்ப அவங்க அந்த ரோட்ல அந்த பசங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்,
போய்க்கிட்டு இருக்கலாம். ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, சரி அதான் ஆடு மேய்க்கிறாங்க. ஓகே. அவங்க வீட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஆனா குழந்தைங்க வந்து ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனா அவங்க என்ன செய்றாங்க? ஏன் இந்த குழந்தைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலையில இந்த இடத்துல நின்னு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா? அதுதான் ஒரு உண்மையான தலைவன் வந்து மக்கள் மேல உள்ள என்ன சொல்லலாம் ஒரு பாசம், ஒரு என்ன சொல்லலாம் உண்மை அந்த கேர் வந்து இருக்கணும் தானே, ஒரு அட்டென்ஷன் வந்து தேவை தானே. அந்த குழந்தைங்க ஏன் படிக்கல, ஏன் ஸ்கூலுக்கு போகாம அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அது எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னா தெரியல தானே. அப்ப அவர் யோசிச்சிருக்காருல்ல. அடுத்த நிகழ்வு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. என்னன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன் போறாங்க. பள்ளி விழா. ஓகேவா? நம்ம நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே இதெல்லாம் சீஃப் கெஸ்ட்டா யாராச்சும் இன்வைட் பண்ணோம்ல, அப்படி போறாங்க. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து சொல்றாங்க, நாடு முழுக்க வந்து 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் சொல்றாங்க. எத்தனை படிப்பு படிப்புக்காக என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களாம் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? ரொம்ப தூரம்லாம் நடந்து போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப களைச்சிருவீங்க. களைச்சு போயிட்டா கிளாஸ்ல உட்காந்து ஸ்கூல்ல லேர்ன் பண்ண முடியாது இல்லையா? ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆவாங்கடா? டயர்ட் ஆவாங்க அப்படிதானே? அதனால 5 மைல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் குடுக்குறாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். ஆரம்ப பள்ளி என்னது? 1 மைல் தூரத்துல, அதாவது 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி இருக்கணும். 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி இருக்கணும். 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும். இதுலயே எவ்வளவு அழகா வந்து அவங்க வந்து டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப குட்டி குழந்தைங்கனால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதனால 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி இருக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல உள்ள குழந்தைங்க வந்து 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி இருக்கணும். அதுக்கடுத்து 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும். புரியுதா? அவங்களோட சிந்தனை எவ்வளோ. ஒரு என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே எல்லா ஸ்கூலையும் வைங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அவங்க எவ்வளோ அழகா பிரிச்சு சொல்றாங்க பாருங்க. இந்த சின்ன குழந்தைகள் வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது, பேரண்ட்டை தான் கூட்டிட்டு போய் விடணும், இல்லை தூக்கிட்டு போய் விடணும். ஸோ அவங்க எப்படிலாம் யோசித்து யோசித்து குழந்தைகளுக்காக பள்ளி அந்த கல்வி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா இருக்கணுன்றதுக்காக அவங்க எவ்வளோ யோசித்திருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த நிகழ்வு 3 என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு வர்றாரு காமராஜர் ஐயா அவர்கள். அந்த நிகழ்ச்சியில வந்து கொடியேத்துவாங்க இல்லையா? அப்ப அவங்கள கூப்பிடும்போது கொடியேத்தும் போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் செலுத்துவோம்ல. இப்ப நேஷனல் ஆந்தம்லாம் பாடும்போது நம்ம என்ன செய்வோம்? எழுந்து நின்று நம்மளோட ஃபிளாக் நேஷனல் தேசிய கொடிக்கு நம்ம என்ன செய்வோம்? நமக்கான மரியாதையை நம்ம செலுத்துவோம். அப்படி பண்ணும்போது ஒரு பையன் வந்து ஒரு மாணவன் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க. இந்த பையன் கீழே விழுந்த உடனே மயங்கி விழுந்த உடனே தண்ணி தெளிச்சு அவனை எழுப்புறாங்க. எழுந்திருச்ச உடனே காமராஜர் ஐயா அவரை பார்த்து கேக்குறாங்க, தம்பி காலையில சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? இல்ல நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு கேக்குறான். எதுக்கு சாப்பிடலன்னு பார்த்தா, எதுக்கு சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? ஏன் சாப்பிட எதுவும் இல்லைன்னு அவன் என்ன சொல்றான்? ஏன் சாப்பிடல அப்படி கேட்டா, சாப்பிட எதுவும் இல்ல அப்படி சொல்றான். அப்படா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுல அவ்வளவு வறுமை இருந்திருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மாணவர்கள் சாப்பிடாம வந்து மயங்கி விழுகிறாங்க இல்லையா? நமக்கெல்லாம் இப்பெல்லாம் அம்மா வந்து உங்களுக்கெல்லாம் ஃபுட்டு எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க? லஞ்ச் பாக்ஸா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் பாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே கட்டி குடுத்துடுறாங்க. உங்களுக்கு அத பத்தி நாலேட்ஜ் இருக்குமான்னு கேட்டா, மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு இப்ப தெரியல. ஆனாலும் இன்னுமே குழந்தைகளுக்கு வந்து நெறைய ஃபேமிலில அந்த ரொம்ப கஷ்டம் வந்து வறுமை கோட்டு கீழ இருக்கும். ஆனா வெளியில காட்டாம வந்து அந்த சில குழந்தைகள் வந்து அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்லலாம், தங்கமான பிள்ளைகளா வளருவாங்க. தான் வந்து பேரண்ட் வந்து ஃபுட் அவங்கனால குடுக்க முடியலன்னா, பரவாயில்லம்மா நான் ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்ம்மா, மத்தியானம் லஞ்ச் தருவாங்கல்ல, நீங்க நைட் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைங்கம்மா அப்படி சொல்ற அந்த குழந்தைகள் இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து இத பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப உங்களலாம் வந்து நினைச்சு ரொம்ப பெருமை. நீங்க வந்து நல்ல ஒரு மாற்றத்த மாற்றி சமுதாயத்துல நீங்களாம் வந்து என்ன செய்யணும்? முன்னேறி மேல வரணும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா வரலாம். ஓகே, பேக் டு த பாயிண்ட் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? சாப்பிட எதுவும் இல்ல அப்படின்னு அந்த பையன் சொன்ன உடனே அத வந்து மதிய வேளை அவங்களுக்கு ஒரு வேளையாவது உணவு குடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்றாரு. சரியாப்பா? அடுத்து வந்து நிகழ்வு 4 என்ன நடக்குதுன்னா, பரமக்குடி தரைப்பாலம். தரைப்பாலம் இருக்கு இல்லையா? பாலம்லாம் பார்த்திருப்பீங்கள்ல. அந்த தரைப்பாலம்ன்றது மேல பாலம் போகும். அது கீழ வந்து தண்ணிலாம் இருக்கிறப்ப தான் அங்கிட்டு இருக்கும். அப்ப அங்கிட்டுலாம் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துச்சுன்னா,
மெஜாரிட்டி வந்து பேரண்ட் வந்து விட மாட்டாங்க. ஏன்னா அந்த தரைப்பாலத்தை கடந்து போகும்போது ஆற்று வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட் வந்து அனுப்ப மாட்டாங்க. அப்ப வந்து இத பாக்குறாரு காமராஜர் ஐயா, ஏன் வந்து இந்த இதுக்குள்ள நீங்க வந்து இந்த காற்றாற்று வெள்ளம் போகுது இல்லையா, அந்த பகுதியை தாண்டாம நீங்க இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கம் ஸ்கூல் வைக்கலாமே, மாணவர்கள் இதை தாண்டி ஏன் போய் படிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா இந்த மாதிரி கட்டுறதுக்கு என்னது நமக்கு விதிமுறை இல்ல ஐயா அப்படி சொல்லும் போது, நான் வந்து விதிமுறைய கொடுக்கிறேன், நீங்க வந்து இதுக்கான நடைமுறைய ப்ராசஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி கட்ட அனுமதியை கொடுக்குறாங்க, ஏற்பாடு செய்யறாங்க. புரியுதா? இங்க பாருங்களேன், அனுமதி கிடையாதுன்னு அந்த கல்வித்துறை கூட வருவாங்க இல்லையா, அந்த கல்வித்துறை அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கல்வித்துறை விதியோட படி 3 மைல் தூரத்துக்குள்ள பள்ளிக்கூடம் இருந்தா பக்கத்துல வேற பள்ளிக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்க முடிப்பதற்குள்ள காமராஜர் ஐயா சொல்றாரு, நீங்க இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்க, இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்க, இங்கிட்ட இருந்து எப்படி மாணவர்கள் இந்த பக்கம் போவாங்க, முடியாதுல, நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எவ்வளவு மாணவர்கள் மேலையும் குழந்தைகள் மேலையும் எப்படி கல்வியோட மேல மாணவர்கள் குழந்தைகள்ன்றது கல்வி எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா கிடைக்கணும், கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை மனிதனாக்கும் அப்படின்றதுல காமராஜர் ஐயா மிக தெளிவா இருந்திருக்காங்க. அப்படிதானே? ஆடு மேய்க்கும் சிறுவர்களும் பள்ளிக்கூட செல்ல வழி செய்தவர் யார்? யாரு? காமராஜர் ஐயா. ஓகேவா? படிக்காத மேதை மாபெரும் தலைவர் இல்லையா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சது யாரு? அதுவும் அவர்தான். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் நினைத்தவது யாரு? மாமேதை காமராஜர் ஐயா. ஓகேவா? படிக்காத மேதை, அவருக்குதான் வந்து நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா, படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவார். காமராஜர் ஐயா வந்து நிறைய தலைவர்களை உருவாக்கி இருக்கார். அவர் ஒரு மிக பெரும் தலைவர். ஆனா அவர் வந்து மிக 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 உயரிய தலைவர்களை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா நம்மளோட காமராஜர் ஐயா அவர்கள் தான். சரியா? அப்படிப்பட்ட காமராஜர் ஐயாவுக்கு யாரு கல்வி கண் திறந்தவர்ன்ற பட்டம் வந்து சரியா? யோசிங்க. அவருக்கு தானே இந்த பட்டம் ஆப்ட் ஆகும். அவரை தவிர வேற யாருக்காவது இது கொடுத்தா கரெக்டா மேட்ச் ஆகுமா? அப்ப யோசித்து பாருங்க. காமராஜர் ஐயாவுக்கு கரெக்ட் தானே. அதை யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார் வந்து மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயா. அவ்வளவுதான். கல்வி கண் திறந்தவர் யார் இதை பாராட்டியிருக்காங்கன்னா தந்தை பெரியார் வந்து பாராட்டியிருக்காங்க. ஓகேவாப்பா? புரியுதா? இந்த 4 நிகழ்வுகளை மட்டும் நீங்க வந்து என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டா இருக்கும். அவங்க கல்விக்காக என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காமராஜரை வந்து முதலமைச்சரா வந்து அரியணையில அமருவாங்க இல்லையா, பதவி ஏற்பாங்க இல்லையா, அந்த நேரத்துல 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. என்ன பண்ணியிருந்தா, அவர் வந்து முதலமைச்சர் ஆகுறாரு. சிஎம் இருக்குல்ல, சிஎம் இருக்காங்களா, அவங்க சிஎம் ஆவாங்கல்ல, புரியுதா? பல சீஃப் மினிஸ்டர் அப்படி சொன்னாதான் அவங்க புரியுது. சிஎம் ஆவாங்க இல்லையா, அந்த சமயத்துல 6000, ஓகேவா, 6000 தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்துச்சு. அதை வந்து அவரை சிஎம் ஆன அடுத்த என்ன சொல்ல முதலமைச்சர் ஆன உடனே அதெல்லாம் திறக்கணும், கண்டிப்பா அதை திறக்கணும்னு அதிரடியா என்ன செஞ்சுட்டாங்க, ஆணை வந்து திறந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. மாநிலம் நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் என்ன இலவச கட்டாய கல்வி, எல்லாருக்குமே இலவசம், எல்லாரும் கட்டாயமா படிச்சே ஆகணும். இங்க பாருங்க, இலவச கல்வி கிடையாது, இலவச கட்டாய கல்வி. அத சட்டத்தை தீவிரமா நடைமுறைப்படுத்தினார். எல்லாரும் படிங்க, எல்லாரும் கட்டாயம் படிங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லாரும் படிங்கன்றதுக்கும் எல்லாரும் கண்டிப்பா கட்டாயம் படிக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அதை கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்கள் பசியின்றி வருவதற்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. சத்துணவு திட்டம்னா இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இது மேக்சிமம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அதே இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இருந்தது. மதிய உணவு திட்டம்னா அதில் வந்து எப்படின்னா மதியம் லஞ்ச் வந்து ஸ்கூல்ல இருந்தே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சாம்பார் சாதம் இருக்கும் இல்லையா,
அததான் மதிய உணவு திட்டம். காலையில சாப்பிடாம வர்ற பிள்ளைகள் மத்தியானம் அதை வாங்கி சாப்பிடலாம். எல்லாருக்குமே அது ஃப்ரீ தான், எல்லாருமே சாப்பிடலாம் அப்படி இருந்தது. எல்லா குழந்தைகளுமே ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது, அதுக்காக தான் சீருடை யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. எந்த ஒரு குழந்தைகளுக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அப்படின்றதுக்காக பள்ளிகள்ல சீருடை கொண்டு வந்தாங்க. இன்னுமுமே நிறைய ஸ்கூல்ல வந்து கலர் ட்ரெஸ் வந்து நாட் அலௌடு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலர் ட்ரெஸ் வந்து உள்ள விட மாட்டாங்க. நமக்கு பிறந்த நாள் அதனால யூனிஃபார்ம் போடலன்னு சொன்னாலுமே அந்த ஸ்கூல்ல சில ஸ்கூல்ல வந்து என்ன செஞ்சுக்க இன்னுமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. கம்பல்சரி சீருடை மஸ்ட். ஏன்னா எந்த குழந்தைகளுக்கும் எப்பயுமே அவங்க படிக்கிற இடத்துல ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது. அந்த ஒரு நாள் அவங்க போட்டு வர ட்ரெஸ் பார்த்தா அதே ஒரு இல்லாத என்ன சொல்லலாம், அந்த அந்த பொண்ணு அளவுக்கு அவங்களால வாங்க முடியாத குடும்பத்துல இருந்து ஒரு குழந்தை அது பக்கத்துல உட்காந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஏக்கம் ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது. அந்த மாதிரிலாம் எவ்வளவு அழகா யோசித்திருக்காங்க இல்லையா. சரி, ரைட். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரி, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ், மெடிசின் இருக்கு இல்லையா, அப்புறம் கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே புதிதாக தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்குறாங்க. இப்படிப்பட்ட கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரே காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்களுக்கு சிறப்பு, அவருக்கு நம்ம என்ன செஞ்சோம் சிறப்பு, காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னன்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. என்னன்னா மதுரை பல்கலைக்கழகம்னா மதுரை பல்கலைக்கழகம் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க காமராஜ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. எத்தனை பேர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்கன்னு தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. ரைட். அடுத்து நடுவண் அரசு 1976 அவருக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்திருக்காங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது. அவர் வாழ்ந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து விருதுநகர் மாவட்டத்துலதான் பிறந்தாங்க. அங்கதான் என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஃபேமிலி அவங்கதான் இருந்திருக்காங்க. அவர் இருந்த இல்லம் விருதுநகர்ல இருந்ததும் அப்புறமே சென்னைக்கு வந்தாங்க இல்லையா, அங்க இருந்த இல்லம் எல்லாமே அரசு கவர்மெண்ட் எடுத்துட்டு நினைவு இல்லங்களா மாற்றிட்டாங்க. சென்னை மெரினா கடற்கரையில அவருக்கு சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. எப்ப அமைச்சிருக்காங்க, 2/10/2000. எத்தனை பேர் கன்னியாகுமரியில உள்ள காமராஜர் மணிமண்டபத்தை பார்த்திருக்கீங்க சொல்லுங்க. காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. டிஎன்பிசிலாம் இருந்தால் இந்த தெரிந்து கொள்வோம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூலை மாதம் 15ஆம் நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? என்ன சொன்னாங்க, எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லை. ஆப்ஷன் ஆ, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிதான் சொன்னாங்க. அடுத்து செகண்ட், பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பசி கூட்டல் இன்றி, இந்த ஈ இருக்கு இல்லையா, அது இப்படி மாறும், பசி கூட்டல் இன்றி மாறும். பசி இன்றி. ரைட். அடுத்து தேர்ட் ஒன், படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பறிவு. ஓகேவா? ஓகே. ஃபோர்த் ஒன், காடு பிளஸ் ஆறு என்னப்பா, நமக்கே தெரியும், காடு பிளஸ் ஆறு காட்டாறு. ஓகே, ஆ, காட்டாறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வு இன்றி படிக்க என்ன அறிமுகப்படுத்தினார்? சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். அடுத்து சொற்றொடர் அமைத்து எழுது. வகுப்புனா வகுப்பில் அனைவரும் சமம். நீங்களும் உங்களுக்கு ஓன் சென்டென்ஸ்ல என்ன தோணுதோ அதை தாராளமா எழுதலாம். இந்த சொற்றொடர் அமைத்து எழுதுக உங்க கையில தான் இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன வேர்ட்ஸை நீங்களா ட்ரை பண்ணுங்க, சேர்த்து எழுத சென்டென்ஸ் மேக் பண்ண கற்றுக்கோங்க. கண்டிப்பா உயர்கல்வி அனைவருக்குமே என்ன செய்யல முக்கியமான ஒன்றாகும். உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, 6th ஸ்டாண்டர்ட் தானே. ஸோ நீங்க உங்களுக்கு என்னன்னா எப்படி இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ்ல குட்டி குட்டி சொற்கள்ல எழுத முடியுமோ அதை ஒரு என்ன செய்யலாம், வாக்கியமா மாத்துங்க. சீருடை திட்டம் யார் கொண்டு வந்தா அறிமுகப்படுத்தினாங்க? காமராஜர் ஐயா அவர்கள். அது இந்த இருக்கு இல்லையா, குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். உங்களுக்கு என்ன ஓன் சென்டென்ஸ்ல
தோணுதோ எழுதுங்க. காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை? என்னென்ன நிறுவனங்கன்னு பார்த்தோம்? இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இல்லையா, கால்நடை மருத்துவம் எல்லாமே பார்த்தோம். இது வந்து அது கீழே இருக்கு இது இல்லையா, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இதுல இருந்து இதுவரை எழுதுங்க. தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்கள் இதுவரை கூட எழுதுங்க. ஓகேவா? உங்க மிஸ் என்ன கைட் பண்றாங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அதை சேர்த்து என்ன எழுதுங்க. காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி அது. முதல் பணி என்னடா, அந்த மூடப்பட்ட அனைத்து தொடக்க பள்ளிகளுமே உடனடியா என்ன செய்யணும், திறக்க ஆணையிட்டார். 6000 ரைட் இந்த இருக்கு இல்லையா. அப்புறம் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கல்விக்கான திட்டம் ஏற்றுனாங்க. மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம். அதை வந்து உங்களோட ஓன் சென்டென்ஸ்ல நீங்க என்ன செய்யணும், மேக் பண்ணணும். ஃபைனலா சிந்தனை வினா, சிறுவினா. காமராஜரோட கல்வி பணிகள்ல எல்லாத்தையும் நீங்க எழுதிடலாம். சிந்தனை வினா, நீங்கள் முதலமைச்சரானால் கல்வி முன்னேற்றத்துக்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவார்கள்? இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுதுங்க. நீங்க ஒரு சிஎம் ஆயிட்டீங்கன்னா கல்விக்காக என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல திட்டங்களா இருந்துச்சுன்னா எல்லாம் ஹாப்பி தானே. ஓகே ஃபைன். என்னோட கிளாஸ் முடியுது. காமராஜர் அவர்களை பத்தி பார்த்தாச்சு. காமராஜர் அவர்கள் எப்படி இருந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க நமக்கு. கல்வி கண் திறந்தவர்ன்றது சரிதானே அவருக்கு சொன்னது. இதோட வந்து என்னோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா என்ன செய்து முடியுது. இன்னையோட கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நாளைக்கு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய், தேங்க்யூ.